Hello students, welcome to AA Max. இன்னைக்கு 6th standard Max term 1ல chapter 3 ratio and proportion பார்க்கலாம். சரிங்களா? exercise 3.1 பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து exercise 3.1 போகிறதுக்கு முன்னாடி இந்த ரேஷியோ அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ பேஜ் நம்பர் 51ல இருக்கு பாருங்க. இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா? குவான்டிட்டி அப்படின்ட்டு. ஸோ குவான்டிட்டி அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் குவான்டிட்டி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷியோ ஆஃப் 15 கேர்ள்ஸ் டு 10 பாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து 15 கேர்ள்ஸ் அண்ட் 10 பாய்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரேஷியோ வந்து நம்ம எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷியோனா இந்த மாதிரி வந்து ஈஸ்ட், அதாவது மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி, மேலே ஒரு பாயிண்ட்டு கீழே ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி எழுதுறது தான் வந்து நமக்கு ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே வந்து 15 கேர்ள்ஸ்னால் நம்ம 15 போடணும், 10 பாய்ஸ்னால் நமக்கு இங்கே 10 நம்பர்ஸில் எடுத்து எழுதி இங்கே மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு ஈஸ்ட் மாதிரி வச்சு எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரேஷியோ ஃபார்ம். ஸோ நம்ம உங்களுக்கு சம் போட புரியும். ஓகேங்களா? எக்ஸைஸ் 3.1ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ரேஷியோ ஆஃப் 3 to 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம்பிள் வந்து ருபீஸ். ஓகேவா? ஸோ 3 rupees to 5 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து ரேஷியோ ஃபார்ம், இங்கே என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில் ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி ரேஷியோ ஃபார்மில் எழுதுவோம்? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஈஸ்ட், அதாவது மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 5ன்னு எழுதணும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 3:5. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரேஷியோ ஆஃப் 3 meter to 200 centimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ரேஷியோ எழுதணுமா? ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு கொஸ்டினில் வந்து நல்லா பார்க்கணும். இங்கே 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, இங்கே சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்து நம்ம முதல்ல வந்து என்ன பண்ணணும்? சேமாக கொண்டு வரணும். சரிங்களா? அப்போ நம்ம வந்து இந்த மீட்டரை வந்து நம்ம என்ன பண்ணணும்? சென்டிமீட்டரை கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இங்கே வந்து ரேஷியோ போட்டு எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த சம் பார்த்துடலாமா? இப்போது பாருங்கள், நமக்கு 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ நமக்கு 3 மீட்டர் நமக்கு என்னவாக இருக்கும்? 300 சென்டிமீட்டர். பிகாஸ் ஆனால் 1 மீட்டர் வந்து நமக்கு 100 சென்டிமீட்டர்னா 3 மீட்டர் வந்து நமக்கு என்னவாக இருக்கும்? 300 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க? 3 மீட்டர் to 200 சென்டிமீட்டர் தானே கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? சென்டிமீட்டரும் இந்த சென்டிமீட்டரும் வந்து நம்ம வந்து காமனாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகேங்களா? அப்போ 300 சென்டிமீட்டர் இஸ் 200 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி எழுதுவீங்க? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டிவைடடில் எழுதணும். 300 டிவைடட் பை 200. ஓகேவா? இந்த 1 0க்கு 1 0 கேன்சல் ஆகிடும், இந்த 1 0க்கு 1 0 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன இருக்கும்? பேலன்ஸ் 3/2 இருக்கும். இப்போ இதை எப்படி நம்ம ரேஷியோவில் எழுதணும் அப்படின்னா 3:2. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம ஈஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ 3:2 அப்படின்ட்டு எழுதணும். ஸோ அப்போ நம்ம அந்த டேஷில் என்ன வரும் நமக்கு ஆன்சர்? 3:2. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. ரேஷியோ ஆஃப் 5 கிலோமீட்டர் 400 மீட்டர் டு 6 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5 கிலோமீட்டர் 400 மீட்டருக்கும் 6 கிலோமீட்டருக்கும் ரேஷியோ போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே என்னவா இருக்குது? மீட்டர்னு இருக்குது, இங்கே கிலோமீட்டர்னு இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? கிலோமீட்டரை மீட்டராக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கன்வெர்ட் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஆன்சரை கொண்டு வரணும். பண்ணிடலாமா? தேர்ட் சம்மு பாருங்க. தேர்ட் சம் நமக்கு வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? 5 கிலோமீட்டர் 400 மீட்டர் டு 6 கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த கிலோமீட்டரை வந்து நம்ம மீட்டராக வந்து என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். பண்ணிடலாமா? இப்போ வந்து நமக்கு வந்து 1000 மீட்டர் வந்து நமக்கு எவ்வளோ? 1 கிலோமீட்டர். அப்போது 6000 மீட்டர் நமக்கு என்னவாக இருக்கும்? 6 கிலோமீட்டராக இருக்கும். ஸோ நம்ம வந்து பாருங்கள், இங்கே மீட்டர்னு கொண்டு வந்துட்டோம், இங்கே மீட்டர் கொண்டு வந்துட்டோம். ஸோ அந்த 6 கிலோமீட்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி மீட்டர்னு கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் இதை போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன எழுதணும்? இதை எப்படி எழுதுவீங்க? 5400 மீட்டர் அப்படின்னு எழுதணும். 5400 மீட்டர் இஸ், இதை எப்படி எழுதுவீங்க? 6000 மீட்டர். ஸோ மீட்டர் நமக்கு என்ன வந்துருச்சு? சேமாக வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போடணும். ஓகேவா? அப்போ 5400 டிவைடட் பை 6000. ஸோ இந்த ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுச்சு, இந்த ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம்? பாருங்கள்,
6ஆல் பண்ணலாம் இல்லையா? அப்போ 10 6 ஆர் எவ்வளோ 60, 9 6 ஆர் எவ்வளோ 54. அப்போ நமக்கு என்ன மீதி பேலன்ஸ் இருக்குது? 9/10 இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து ரேஷியோவில் எப்படி எழுதுவோம்? 9:10. ஓகேவா? இதுதானே ரேஷியோ ஃபார்மு. ஸோ மேலே ஒரு பாயிண்ட்டு கீழே ஒரு பாயிண்ட்டு. அப்போ இதை வந்து நம்ம டிவைடில் இருக்கிறத 9:10 அப்படின்ட்டு எழுதுவோம். அவ்வளோதான். ஓகேவா? 4th சம் பார்க்கலாமா? ரேஷியோ ஆஃப் 75 பைசே டு ₹2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து என்னவா மாற்றணும்? இந்த 2 rupees வந்து நம்ம பைசாவாக மாற்றணும். அப்போ தானே நம்மளால் வந்து ரேஷியோவை சேமாக கொண்டு வந்து போட முடியும். ஸோ இந்த 4th சம் பண்ணிடலாமா? பாருங்கள், 4th சம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 2 rupees நம்ம என்ன பண்ணணும்? பைசாவாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நமக்கு 1 rupeeக்கு எவ்வளோ பைசா இருக்கும்? 1 rupeesல 1 rupeesல நமக்கு 100 பைசா இருக்கும். ஓகேவா? தெரியும் இல்லையா உங்களுக்கு? 1 rupeeல நமக்கு 100 பைசா இருக்கும். அப்போ நமக்கு 2 rupeesல நமக்கு எவ்வளோ பைசா இருக்கும்? 200 பைசா தானே இருக்கும். ஸோ அதை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், பைசாவும் இந்த பைசாவும் நமக்கு என்ன வந்துருச்சு? சேமாக வந்துருச்சு. ஸோ இப்போ எழுதிடலாமா? அப்போ 75 பைசே இஸ் 200 பைசா. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? டிவைடில் எழுதணும். அப்போ 75 டிவைடட் 200. ஸோ இப்போ இந்த 75ஐயும் 200ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரே நம்பரால் தானே கேன்சல் பண்ணணும். ஸோ நம்ம எதால் எடுக்கலாம்? 5ஆல் எடுக்கலாமா? பிகாஸ் இங்கே 5 இருக்கு இல்லையா? ஸோ அதனால் நம்ம 5 எடுக்கலாம். ஸோ நான் இங்கே தனியாக போட்டு காட்டுற பாருங்க. 75 5 1 5s are 5. 7லேருந்து 5 போச்சுன்னா 2, பேலன்ஸ் 5. இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது நமக்கு? 5 5s are எவ்வளோ? 25, பேலன்ஸ் 0. ஸோ அப்போ 15 5s are எவ்வளோ நமக்கு? 75. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 200 இருக்குது. 200ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? 5ஆல் தான் வந்து டிவைட் கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா மேலே எந்த நம்பரால் கொடுக்குறோமோ அதே தான் நமக்கு கீழேயும் கொடுக்கணும். அப்போ 205. 5 4s are எவ்வளோ நமக்கு? 20. 20லேருந்து 20 போச்சுன்னா என்ன? 0. பேலன்ஸ் என்ன இருக்குது? 0 இருக்குது. அது நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போது இங்கே 200 நம்ம 5ஆல் கேன்சல் பண்ணால் எவ்வளோ? 40. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5ஆல் பண்ணலாம். இது ஈஸியாக பண்ணிடலாம்ல உங்களுக்கு. 15 தானே? 3 5s are எவ்வளோ நமக்கு? 15. நெக்ஸ்ட்டு 8 5s are எவ்வளோ? 40. அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 3/8 இருக்குது. அப்போ நம்ம வந்து ரேஷியோவில் எப்படி எழுதுவோம்? 3:8. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம டேஷில் என்னென்னு எழுதுவோம்? 3:8. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 3rd சம்முக்கு என்னென்னு எழுதுவோம்? 9:10. அதுதானே கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அதை எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, சே வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்ட்டு பார்க்கணுமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் 130 சென்டிமீட்டர் டு 1 மீட்டர் இஸ் 13:10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, இங்கே வந்து மீட்டரில் இருக்குது. இவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? 13:10 வந்து இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாமா? பாருங்கள், செகண்டில் வந்து ஃபஸ்ட்டு சம் நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 130 சென்டிமீட்டர் டு 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இஸ் 13:10 வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிடலாம். நமக்கு இங்கே சென்டிமீட்டர்னு இருக்குது, இங்கே மீட்டர்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சென்டிமீட்டரை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த மீட்டரை வந்து நம்ம என்னவா பண்ணுவோம்? சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணால் தானே சேமாக வரும். ஸோ அப்போ இதை எடுத்துக்கலாமா? அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டருக்கு நமக்கு எவ்வளோ சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்? 100 சென்டிமீட்டர்னு வரும். அப்போ 130 சென்டிமீட்டர் இஸ் 100 சென்டிமீட்டர். ஸோ இந்த சென்டிமீட்டரும் இந்த சென்டிமீட்டரும் நமக்கு என்ன ஆயிடுச்சு? சேம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டிவைட் கொடுக்கலாம். ஓகேவா? 130 டிவைடட் பை 100. 0க்கு 0க்கு கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 13/10. ஸோ இப்போ இதை நீங்கள் எப்படி ஈஸ்டில் எழுதுவீங்க? 13:10. ஓகேவா? ஸோ அப்போ அவங்க டேஷில் என்ன கொடுத்துருந்தாங்க? 13:10 தானே கொடுத்துருந்தாங்க ட்ரூ ஆஃப் ஃபால்ஸில். பாருங்கள், 13:10. அப்போ நமக்கு இவங்க கொடுத்துருக்கிறது என்ன? கரெக்ட். அப்போ ட்ரூ. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, ஒன் ஆஃப் த டேர்ம்ஸ் இன் எ ரேஷியோ கெனாட் பி 1. அதாவது வந்து நமக்கு ரேஷியோவில் வந்து 1 வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு 1 வந்து எப்படி பார்த்தாலும் வந்துடும் இல்லைங்களா? ஸோ அதனால் இது வந்து நமக்கு என்ன? ஃபால்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சம், ஃபைண்ட் த சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷியோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நமக்கு வந்து 5 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ரேஷியோ வந்து சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்மை ஃபஸ்ட்டு சம் போட்டுடலாமா நம்ம?
ஸோ 15:20. இப்போ இது முதல்ல எப்படி எழுதுவீங்க? 15 divided by 20. ஸோ 15, 20 இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? 5ஆல் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? ஸோ 5 3s are எவ்வளோ நமக்கு? 15. 5 4s are வந்து 20. அப்போ 3/4. ஸோ இதை ரேஷியோ ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்களா? அப்போ எப்படி எழுதுவீங்க? 3:4. அவ்வளோதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? 32 ரேஷியோ 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதுவீங்க? 32 டிவைடட் பை 24. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்? 2ஆல் கேன்சல் கொடுக்கலாம் இல்லையா? இந்த 32யும் 24யும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 32 எடுத்துக்கிறேன். 32 2 1 2s are 2. 3லேருந்து 1 வந்து சப்ராக்ட் பண்ணால் 1 பேலன்ஸ் 2. 6 2s are எவ்வளோ நமக்கு? 12. அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன? 16. ஸோ இங்கே மேலே 6ஆல் நம்ம கேன்சல் கொடுத்ததில்ல, கீழேயும் நம்ம என்ன பண்ணணும்? 6ஆல் கொடுக்கணும், 2ஆல் கொடுக்கணும் இல்லையா? ஸோ 24க்கு 2வில் எடுக்கலாம். அப்போ 2 1 2s are 2 பேலன்ஸ் 0 4 2 2s are எவ்வளோ? 4. அப்போ நமக்கு இங்கே என்ன ஆன்சர்? 12. ஓகேவா? இப்போ இது நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம்ல. இப்போ 2ஆல் கொடுக்கலாம். 8 2s are எவ்வளோ நமக்கு? 16. இங்கே 6 2s are எவ்வளோ நமக்கு? 12. நெக்ஸ்ட் இங்கே 4 2s are 8. 3 2s are எவ்வளோ? 6. ஓகேவா? அப்போது 4 டிவைடட் பை 3. இப்போ இதை எப்படி எழுதுவீங்க? 4:3. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? பாருங்க, 7:15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 7/15 நம்ம போட்டுட்டோம். இப்போ 7யும் 15யும் நம்மளால் கேன்சல் கொடுக்க முடியாது இல்லையா? ஒரே நம்பரால். பிகாஸ் ஏன்னா 7 ஒரு நம்பர், 15 ஒரு நம்பராக இருக்குது, தனி நம்பராக இருக்குது. ஸோ அதனால் நம்ம டிவைட் கொடுக்க முடியாதனால நம்ம என்ன பண்ணிடலாம்? அப்படியே டைரெக்டாக எழுதலாம். 7:15. ஸோ இதுதான் வந்து இந்த சம்முக்கு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பார்க்கலாமா? ஃபோர்த் சம் பாருங்க, 12:27 கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிவைடில் எழுதுவீங்களா? 12 டிவைடட் பை 27. ஸோ 12ம் 27ம் இருக்குது. நம்ம இதில் கேன்சல் பண்ணலாம், 3ஆல் பண்ணலாம். ஸோ 3 டேபிள்ஸால் பண்ணலாம். அப்போ 4 3s are எவ்வளோ நமக்கு? 12. 9 3s are எவ்வளோ? 27. அப்போ 4 டிவைடட் பை 9. அப்போ 4:9. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஃபிஃப்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 75:100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 75 டிவைடட் பை 100 எழுதுவோமா? இதை நம்ம எதால் கேன்சல் கொடுக்கலாம்? 5ஆல் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 75 எடுத்துக்கலாமா? ஸோ 75 5. ஓகேவா? 1 5s are 5. 7லேருந்து 5 போச்சுன்னா 2, மீதி பேலன்ஸ் 5. 5 5s are எவ்வளோ நமக்கு? 25. 25லேருந்து 25 போச்சுன்னா 0. அப்போது 75 5ஆல் கேன்சல் கொடுத்தா நமக்கு என்ன ஆன்சர்? 15. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 100 இருக்குது. 100 5ஆல் கொடுக்கலாமா? ஸோ 5 2s are எவ்வளோ நமக்கு? 10. மீதி 0. இந்த 0 வந்து நமக்கு என்னவாயிடும்? மேலே போயிடும். ஓகேவா? அப்போது நம்ம வந்து 100 வந்து 5ஆல் கேன்சல் கொடுத்தா நமக்கு என்ன ஆன்சர்? 20. ஸோ இப்போ இதை நீங்கள் ஈஸியாக பண்ணிவிடுவீங்க இல்லையா? 15 வந்து 5 3s are 15. 5 4s are எவ்வளோ? 20. அப்போது 3/4 இருக்குது. ஸோ இதை எப்படி நீங்கள் வந்து ரேஷியோவில் எழுதுவீங்க? 3:4. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பார்க்கலாமா? Akilan walks 10 km in an hour while Selvi walks 6 km in an hour. Find the simplest ratio of the distance covered by Akilan to that of Selvi. அதாவது வந்து அகிலன் வந்து 1 ஹவரில் வந்து 10 கிலோமீட்டர் நடக்கிறாராம். செல்வி வந்து 1 ஹவரில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாங்களாம். ஸோ இவங்களுடைய ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கிலோமீட்டர் சேமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? டைரெக்டாகவே வந்து இந்த சம் போட்டுடலாம். ஓகேவா? எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியதில்லை. பாருங்கள், அகிலன் வாக்ஸ் 10 கிலோமீட்டர், செல்வி வாக்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ? 6 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது எப்படி எழுதுவீங்க? 10 டிவைடட் பை 6. 10 டிவைடட் பை 6. ஸோ இது வந்து நம்ம இப்போ கேன்சல் கொடுக்கலாமா? ஸோ இதெல்லாம் கொடுக்கலாம், நம்ம 2ஆல் கொடுக்கலாம். அப்போ 5 2s are 10. 3 2s are எவ்வளோ நமக்கு? 6. அப்போ 5 டிவைடட் பை 3. ஸோ இந்த 5 டிவைடட் 3 எப்படி எழுதுவீங்க? 5:3. அவ்வளோதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம். The cost of parking a bicycle is ₹5 and the cost of parking a scooter is ₹15. Find the simplest ratio of the parking cost of a bicycle to that of a scooter.
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நமக்கு பைசைக்கிள்னா என்ன, சைக்கிள் தானே. ஸோ சைக்கிளோடைய பார்க்கிங் காஸ்ட் எவ்வளோமா, 5 rupees. அதே மாதிரி ஸ்கூட்டரோட பார்க்கிங் காஸ்ட் எவ்வளோமா, 15 rupees. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணணுமா, ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுலேயும் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியதில்லை, பிகாஸ் ஏன்னா சேமாக தான் இருக்குது, ருபீஸ்ன்னு தான் இருக்குது. ஸோ இந்த சம் பண்ணிடலாமா, 5th சம்மு பாருங்க. The cost of parking a bicycle is ₹5. The cost of parking a scooter is ₹15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை எப்படி பண்ணுவீங்க, அப்போது 5:15. அப்போ 5 divided by 15. ஸோ 5ஆல் கேன்சல் கொடுக்கலாமா, 1 5s are 5, 3 5s are 15. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 1/3 இருக்குது. அப்போ ரேஷியோவில் நம்ம எப்படி எழுதுவோம், 1:3 அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் 6th சம். Out of 50 students in a class, 30 are boys. Find the ratio of. அதாவது வந்து நமக்கு வந்து டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம், 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம் ஒரு கிளாஸில். பாய்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, 30 பேர் இருக்காங்களாம். ஸோ அப்போ நமக்கு கேர்ள்ஸ் எவ்வளோ இருப்பாங்க நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியலையா. 50லேருந்து 30 மைனஸ் பண்ணால் என்ன, 20. அப்போ 20 கேர்ள்ஸ் வந்து நமக்கு கிளாஸில் இருக்காங்க. ஸோ டோட்டலாக 50 ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ் வந்து 30, கேர்ள்ஸ் வந்து 20. ஓகேவா. இதை வச்சு தான் நமக்கு கீழே 3 சப்டிவிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள வந்து ரேஷியோவில் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம் பார்த்துடலாமா நம்ம. பாருங்கள், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 50, நம்பர் ஆஃப் பாய்ஸ் 30, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 20. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நம்பர் ஆஃப் பாய்ஸை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு கேர்ள்ஸ் வந்து கிடச்சிருவாங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் பாய்ஸ் 30, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 20. ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து ரேஷியோ கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ எப்படி பண்ணுவீங்க, 30 divided by 20. அப்போ 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. மீதி பேலன்ஸ் என்ன இருக்குது, 3/2 இருக்குது. அப்போ நம்ம வந்து ரேஷியோவில் எப்படி எழுதுவோம், 3:2ன்னு எழுதுவோம். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ, 20 இருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்காங்க, 50 இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் கொஸ்டின் காட்டுறேன். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸையும் வந்து ரேஷியோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, 20 divided by 50. ஸோ 0க்கு 0க்கு கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் வந்து 2/5 இருக்குது. இதை வந்து ரேஷியோவில் எப்படி எழுதணும், 2:5 அவ்வளோதான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சம். நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வந்து நம்பர் ஆஃப் பாய்ஸையோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து ரேஷியோ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எழுதிடலாமா. பாருங்கள், நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 30, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ, 50 இருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ இதை எப்படி எழுதுவீங்க, 30 divided by 50. அப்போ 0க்கு 0க்கு கேன்சல் ஆகிடும். மீதி வந்து 3/5 இருக்குது. அப்போது ரேஷியோ எப்படி எழுதுவீங்க, 3:5 அப்படின்ட்டு எழுதுவீங்க. அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 7th சம். அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். The ratio of ₹1 to 20 paise is, அதாவது வந்து நமக்கு இங்கே ருபீஸில் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பைசாவில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து பைசாவாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம ரேஷியோ கொண்டு வரணும். ஓகேவா. பண்ணிடலாமா 7th சம்மு. பாருங்கள், நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ₹1 to 20 paise இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த 1 ரூபிக்கு வந்து நம்ம பைசா எடுக்கணும் இல்லையா. அப்போது 1 rupees ஈக்குவல் டு 1 rupees நமக்கு எவ்வளோ பைசே, 100 பைசா இருக்குது இல்லையா. ஓகே. அப்போ நமக்கு இந்த பைசாவும் நமக்கு என்ன ஆகிடுச்சு, சேமாக வந்துடுச்சு. அப்போது 20:100. இப்போ இது டிவைடில் எழுதணும் இல்லையா, 20 divided by 100. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. 2ஆல் வந்து நம்ம கேன்சல் கொடுக்கலாமா. அப்போது 1 2s are 2, 5 2s are வந்து நமக்கு என்ன, 10. அப்போது நமக்கு வந்து என்ன இருக்குது, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 100 தானே எழுதணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன இருக்குது, 20 பைசேன்னு இருக்குது. ஸோ நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். ஓகேவா. இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து 100 divided by 20. ஓகேவா.
ஸோ வந்து ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ வந்து என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 2வால் வந்து நம்ம கேன்சல் கொடுக்கலாம் இல்லையா. 1 2s are 2, 5 2s are என்ன நமக்கு 10. அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன 5/1னா. அப்போது 5:1 நம்ம என்னென்னு எழுதுவோம் ரேஷியோவில் எழுதுவோம். ஸோ அந்த ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள் நமக்கு டியில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் டியை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு த ரேஷியோ ஆஃப் 1 லிட்டர் டு 50 ml இஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 50 ml அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம இப்போ இதை சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. பண்ணிடலாமா பாருங்கள். இப்போ நம்ம இந்த வந்து 1 லிட்டரை வந்து நம்ம 50 ml இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எம்எல்ல மாற்றணும் இல்லையா. அப்போது நமக்கு வந்து 1 லிட்டர் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ 100 ml. சரிங்களா. அடுத்தது இங்கே ml இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு வந்து சேமாக வந்துருச்சு. அப்போ 50 ஈஸ்ட் 100:50. ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து நம்ம ரெண்டுமே என்ன பண்ணணும் டிவைட் கொடுக்கணும். அப்போ 100 டிவைடட் பை 50. 0க்கு 0க்கு கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் 5வால் கேன்சல் கொடுக்கலாம். அப்போ 1 5s are 5, 2 5s are எவ்வளோ நமக்கு 2 10. அப்போ 2 டிவைடட் பை 1. அப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க ரேஷியோவில் 2:1ன்னு எழுதுவீங்க. ஓகேவா. அப்போ நமக்கு 2:1 எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா. பாருங்கள் நமக்கு 1 லிட்டர் வந்து 1000 ml. ஓகேவா. அப்போ நமக்கு இங்கே வந்து இங்கே என்னவாகும் 20 ஆகும். அப்போது 20:1 தான் நமக்கு என்னது ஆன்சர். ஓகேவா. நான் இங்கே 100 mlன்னு போட்டேன். அப்போ நமக்கு வந்து என்ன ஆன்சர் சி தான் ஆன்சர் 20:1. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் எ விண்டோ ஆர் இன் 1 மீட்டர் அண்ட் 70 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. த ரேஷியோ ஆஃப் த லென்த் டு த பிரெத் இஸ் டேஷ். பாருங்கள் நமக்கு ஒரு விண்டோவோட லென்த்து வந்து 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிரெத் வந்து நமக்கு 70 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு கொஸ்டினில் வந்து மீட்டர் இருக்குது, இங்கே சென்டிமீட்டர்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மீட்டரை வந்து சென்டிமீட்டராக சேஞ்ச் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து கொண்டு வருவோம். ஓகேங்களா. ஸோ 9th சம் பார்க்கலாமா. பாருங்கள் நமக்கு வந்து லென்த் எவ்வளோ இருக்குது. லென்த் வந்து நமக்கு 1 மீட்டர் இருக்குது. பிரெத் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள். பிரெத் வந்து நமக்கு வந்து 70 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மீட்டரை வந்து சென்டிமீட்டராக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ ஒரு மீட்டருக்கு நமக்கு எவ்வளோ 100 சென்டிமீட்டர். ஓகேவா. இப்போது நமக்கு இந்த சென்டிமீட்டரும் நமக்கு என்னவாயிடுச்சு சேம் ஆயிடுச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் 100 சென்டிமீட்டர் இஸ் 70 சென்டிமீட்டர். இப்போ டிவைட் கொடுத்துடலாமா. 100 டிவைடட் பை 70. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு என்ன இருக்குது 10/7 இருக்குது. ஓகேவா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன 10:7. ஸோ 10:7 நமக்கு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் கொஸ்டினில் டியில் இருக்குது. ஸோ டி தான் என்னது நமக்கு ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு the ratio of the number of sides of a triangle to the number of sides of a rectangle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிளோடைய சைட்ஸையும் ரெக்டாங்கிளோடைய சைட்ஸும் எவ்வளோ இருக்குது அதை வந்து ரேஷியோவில் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பண்ணிடலாமா. ஸோ பாருங்கள் ட்ரையாங்கிள் வந்து ட்ரையாங்கிளோட ஷேப் என்ன நமக்கு இது தானே. அடுத்தது ரெக்டாங்கிளோட ஷேப் என்ன நமக்கு இது தானே. ஓகே. இப்போ இதோடைய சைட்ஸை வந்து நம்ம பண்ணணுமா 1 2 3ன்னு இருக்குது. ஓகேவா. ரெக்டாங்கிளோட ஷேப்ஸை வந்து பார்க்கணும் சைட்ஸை 1 2 3 4ன்னு இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்னவாக இருக்கும் 3:4. ஸோ 3:2 ரேஷியோவில் எழுதும்போது நமக்கு என்னென்னு எழுதணும் மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி. அப்போ 3:4. ஓகேவா. ரெக்டாங்கிள். அப்போ இதோடைய ஆன்சர் நமக்கு எங்கே இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது 10th இருக்குது. ஓகேவா. அப்போது 3:4 அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இஃப் அழகன் இஸ் 50 years old and his son is 10 years old, then the simplest ratio between the age of அழகன் to his son is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அழகனோட ஏஜ் வந்து 50 years ஓல்டா, அவருடைய சன்னோட ஏஜ் எவ்வளோவா 10 years ஓல்டா. ஸோ இதுக்கு வந்து ரேஷியோ வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பாருங்கள் நான் அந்த கொஷின் எழுதியிருக்கேன். அழகன் ஏஜ் வந்து நமக்கு 50, சன்னோட ஏஜ் வந்து நமக்கு எவ்வளோ 10. அப்போ இது எப்படி போடுவீங்க 50 டிவைடட் பை 10ன்னு போடுவீங்க. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ என்ன ஆகிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது 5:1. ஸோ அப்படி தானே எழுதணும். அப்போ நமக்கு கொஸ்டினில் எங்கே இருக்குது பாருங்கள் 5:1 சியில் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் சியை வந்து டிக் பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஓகேவா.
ஸோ ஓகே, நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.